எப்ப உனக்கு கோபம் வந்தாலும் இந்த 5 விஷயங்களையும் நீ மறக்க கூடாது. முதல் விஷயம், யோசிக்கணும். எப்ப கோபம் வந்தாலும் முதல்ல யோசிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா கோபம் வரும்போது நாம சில விஷயங்களை பேசிடுவோம். அதுக்கப்புறம் நாமளே நம்மள நினைச்சு ரொம்ப கவலைப்படுவோம். நம்மளையே வெறுக்க ஆரம்பிச்சிடுவோம். அதனால பேசுறதுக்கு முன்னாடி நல்லா யோசி. இரண்டாவது, எவ்வளவுதான் கோபம் வந்தாலும் உன்னுடைய நியாயத்தை நீ அமைதியா மட்டும்தான் வெளிப்படுத்தணும். மூணாவது, உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் உடனே அந்த இடத்தை விட்டு கிளம்பி தூரமா வேற எங்கேயாவது போயிடு. ஏன்னா இப்படி நீ அந்த இடத்தை விட்டு போகும்போதுதான் உனக்கு யோசிக்கிறதுக்கான நேரம் கிடைக்கும். நாலாவது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு, மன்னிப்பு. நீ மன்னிக்க கத்துக்கணும் தாத்தையா. யாராவது ஏதாவது தப்பு பண்ணா அவங்கள நாம மன்னிக்கிறத, அத மறந்து போறத நம்ம கோபத்தையே அடக்கிற மாதிரி ஆயிடுது. ஒருத்தரை மன்னிக்க கூடிய எண்ணம் இந்த கோபத்துக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா கோபம் மற்றவங்களை மண்டியிட தான் செய்யும். ஆனா மன்னிப்புங்கிறது அவங்க தன்மையை உயர்த்தி காட்டிடும். அப்படி மன்னிக்கும் போது ஒரு விஷயத்தை நாம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த தப்பை யார் வேணாலும் பண்ணிருக்கலாம். அதோட எல்லா மனிதர்களுக்கும் தன்னோட தவறை திருத்திக்க ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தே ஆகணும். இதுதான் 5வது கடைசி விஷயம், சிரிப்பு. எப்ப கோபம் வந்தாலும் எந்த விஷயத்தை நினைச்சா நமக்கு சிரிப்பு வருமோ அதை பத்தி நாம நினைச்சுக்கணும். ஏன்னா இந்த சிரிப்பு பலவிதமான பிரச்சனைகளை சுலபமா தீர்த்து வச்சிடும். இந்த 5 விஷயங்களையும் உன்னோட மனசுல பதிய வச்சுக்கிட்டா, அத உனக்குள்ள ஐக்கியமாக்கிக்கிட்டா, உனக்கு வரக்கூடிய கோபமானது உன்னை எதுவுமே பண்ண முடியாது தாத்தையா.